விஜயோட ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு வந்து ஒரு உதாரணம். புசி ஆனந்த் வந்து எடப்பாடி பழனிசாமியை பார்த்துருக்காரு. அவர் பார்த்ததுல என்ன சொல்லியிருக்காரு, ஆட்சியில் பங்கு வேணும் அப்படின்னு இருக்காரு. 2.5 வருஷம் நாங்கள் சீஃப் மினிஸ்டராக இருப்போம், அடுத்த 2.5 வருஷம் நீங்கள் சீஃப் மினிஸ்டராக இருங்க, மெயின் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோலாம் எங்களுக்கே வந்துடணும் அப்படின்னு புசி ஆனந்த் வந்து சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி யாரா இந்த பைத்தியக்காரனை உள்ளே விட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஓகே அப்படின்னு அனுப்பிச்சிட்டாரு. நான் இன்னும் கூட சொல்கிறேன், இதே பில்டப்பு, இதே வந்து அப்படியே அடுத்த காமராஜர், அடுத்த ரஜினிகாந்த், அடுத்த அவர் நின்னா அப்படியே எலெக்ஷனில் வந்து எல்லாம் அப்படியே ஸ்வீப் ஆகும், அப்படியே வந்து எல்லாமே அவருக்கே வந்து ஓட்டு குத்துவாங்க அப்படின்னு சொல்கிறதெல்லாம் மடத்தனம், முட்டாள்தனம். அவருக்கு வந்து ஒரு பேஸ் இருக்குது, ஃபேன் பேஸ் இருக்குது. அது பொலிட்டிக்கலாக கன்வெர்ட் ஆகுமான்றது வந்து வெரி வெரி டவுட்ஃபுல். அவங்க கட்சி தனியாக நின்னா ஒரு எம்எல்ஏ சீட்டு கூட வின் பண்ணுவாங்களான்றது மிக மிக சந்தேகம். ஏன்னா விஜயோட கேரியர் ஆரம்பத்தில் 3-4 படம் வந்து ஃப்ளாப்பு. அவர் ஆரம்பிக்கக்கூடிய எல்லா விஷயமே இனிஷியலாக பயங்கர ஃப்ளாப்பாக இருக்கும். அதனால் அவரும் பொலிட்டிக்கலாக இந்த 2026 ஃப்ளாப் ஷோ தான் வந்து கொடுப்பாரு. அதே மாதிரி அவருக்கு வந்து அலையன்ஸில் போனாலும் ஏதாவது ஒரு சீட்டு அந்த மாதிரி தான் அவர் வந்து வின் பண்ண முடியும். இந்த புசி ஆனந்த் மாதிரி அப்படியே பில்டப் கொடுத்துட்டு நாங்கள் தான் ஆட்சி பிடிப்போம் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இன்னொரு அபத்தமான அண்ணாமலையோட பில்டப் மாதிரி தான். சோஷியல் மீடியாவில் எடிட் பண்ண முடியாதுன்றதுனால என்ன வேணால் தருவாங்க. அதனால் அவருடைய ஹாரோஸ்கோப் படி இட் வில் பி வெரி டிஃபிகல்ட். அதனால் அவர் வந்து புகழ் இருக்கும், பாப்புலாரிட்டி இருக்கும். அடுத்த எம்ஜிஆர், அடுத்த கருணாநிதி, அடுத்த ஜெயலலிதா சொல்கிறதெல்லாம் வந்து நான்சென்ஸ். அஸ்ட்ராலஜிக்கலா he is not going to do well. அண்ட் ஃபஸ்ட்டு அவர் வந்து எப்படி ஃபஸ்ட்டு 3-4 படம் அவருக்கு ஃப்ளாப் ஆச்சோ அந்த மாதிரி 2026 அவருக்கு ஃப்ளாப் ஷோ. தேங்க்யூ.